முதல்ல இந்த மெட்ரோ பாலம் நிலை குலைந்து உடைந்து விழுந்ததனால் இறந்த ரமேஷ் அவர்களின் உயிரிழப்பிற்கு எங்களது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். நல்ல வேளை இரவு நேரம் ஆதலால் அந்த ஒரு உயிரிழப்பு நம்மால் தாங்க முடியவில்லை என்றாலும் இன்னும் பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். இப்ப கொஞ்ச நேரம் நம்ம நிக்கும் போதே இங்க நிக்க முடியல. பள்ளி மாணவர்களின் பேருந்துகள் அதிகமாக செல்லுகின்ற இடம், ஆம்புலன்சஸ் அதிகமாக செல்லுகின்ற சாலை, போரூரை பூந்தமல்லியையும் சென்னையையும் இணைக்கும் மிகப்பெரிய சாலை. இந்த சாலையில் இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விபத்து. இதைத்தான் நான் சொல்கிறேன். மனித முயற்சியினால் தடுத்திருக்கக்கூடிய விபத்து, சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காததினால் ஏற்பட்ட விபத்து. இது ஒரு எச்சரிக்கை மணியே அடித்திருக்கிறது. இது எவ்வளவு தீவிரமான பிஸியான இந்த ரோட்ல இதே மாதிரி ஒரு 50 டன்ல இருந்து 100 டன் சொல்றாங்க. 100 டன் அந்த பாலம் கீழே விழுந்ததுன்னா கான்கிரீட் நம்மளால சிந்தித்தே பார்க்க முடியவில்லை. இதுல இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்தாலும், அதற்கான நிதி பகிர்வை மத்திய அரசு கொடுத்தாலும், நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மாநில அரசு. டெண்டர் முடிவு செய்வது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் சரியாக இருக்கிறதா என்பதை மேற்பார்வையிடுவது, அடிப்படை பாதுகாப்பு இருக்கிறதா அந்த செயல் திட்டத்தில் என்பதை முழுவதுமாக கண்காணிப்பது, இவை எல்லாமே மாநில அரசின் கடமை. ஆக இங்க நிலை குலைந்திருப்பது பாலம் மட்டுமல்ல, மாநில அரசின் நிர்வாக திறமையும் நிலை குலைந்து இருக்கிறது என்பதை இந்த விபத்து காண்பிக்கிறது.